வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு பொடி ரெசிபி பார்க்க போறோம். நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட போனோம் அப்படின்னா டேபிள்ல ஒரு பருப்பு பொடி, நெய் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே சூடான சாத்துல நல்லா தாராளமா நெய் இந்த பொடியை போட்டு பசஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நமக்கு பிடிச்ச அதே மாதிரி பருப்பு பொடிய ஒரு 2-in-1 பொடியா நம்ம இன்னைக்கு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இதே பொடிய நம்ம இட்லி, தோசை, உப்புமா இது எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். பொடி இட்லி, பொடி தோசை, பொடி ஊத்தப்பம் இதெல்லாமே கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த பொடி நம்ம எப்படி சாப்பிட்டாலும் அந்த டேஸ்டும் ஃபிளேவரும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வெளியிலேயே வச்சிருந்தா கூட 1 மாசம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இந்த பொடி இருந்தாலே போதும், குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் சாதமா கூட நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கறியோ இல்ல சிப்ஸோ வடாமோ கொடுத்தா கூட போறோம். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த புரோட்டீன் ரிச் பருப்பு பொடியை குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு பொடிக்கு வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 கப்பு துவரம் பருப்பு. லோ ஃப்ளேம்ல பருப்பு நல்ல கலர் மாறி வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வெயிட்ல பார்த்தோம்னா இது 50 கிராம் இருக்கு. லோ ஃப்ளேம்ல கை விடாம வறுத்தோம் அப்படின்னா தான் பருப்பு உள்ள வரைக்கும் நல்லா வறுபடும். இல்லைன்னா மேல சீக்கிரம் கோல்டன் கலர் வந்துடும், உள்ள ரொம்ப வறுபடாம இருக்கும். அப்புறம் பருப்பு பொடி நம்ம சாப்பிடச்சு ஒரு பச்சை வாசனையோட அவ்வளவு நல்லா இருக்காது. துவரம் பருப்பு வறுக்கரிச்சை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வறுத்துக்கணும். லேசா நிறம் மாறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா டக்குன்னு செவந்து கருத்து போக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்ப கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. துவரம் பருப்பு பாருங்க கரெக்டா வறுபட்டு எடுத்து இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதை போல ஒரு அகலமான தாம்பாளத்துல கொட்டிட்டோம்னா அது சீக்கிரம் சூடு ஆறிடும். நம்ம துவரம் பருப்பு அளந்து எடுத்து அதே கப்ல 1/2 கப்பு கடலைப்பருப்பு. வெயிட்ல பார்த்தோம் அப்படின்னா 25 கிராம் இருக்கு. இப்போ பச்சை வாசனை போய் நல்லா நிறம் மாறி வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுபட்டு எடுத்து அப்படின்னாலே நல்ல ஒரு மணமும் வரும். கடலைப்பருப்பும் பாருங்க நல்லா நிறம் மாறி வந்துட்டு இதையும் இந்த பிளேட்ல கொட்டிடலாம். வறுத்த பருப்பை மேல மேல போடாம இந்த மாதிரி தனித்தனியா போட்டுக்கணும். இதுக்கு மேலேயே போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு மாய்ச்சர் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் பருப்பு பொடி நமக்கு சீக்கிரம் வண்டு வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வறுக்கரிச்சே பார்த்தேன் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அந்த நிறம் வேணுமோ அதோட ஒரு அளவு நம்ம கம்மியாவே வறுத்துக்கணும். ஏன்னா அது நம்ம பிளேட்ல கொட்டினதுக்கு அப்புறம் கூட அந்த பருப்புல இருக்கிற ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். இப்ப இது பாருங்க, நம்ம வறுத்து கொட்டின கலரோட இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடு அதிகமா வந்திருக்கு. அதே கப்ல 1/2 கப்பு பைத்தம்பருப்பு. வெயிட்ல 25 கிராம் இருக்கு. பைத்தம்பருப்பு ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும். இதையும் நிறம் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். பைத்தம்பருப்பும் பாருங்க நல்லா வறுபட்டு எடுத்து இதையும் இந்த பிளேட்ல எடுத்துடலாம். அதே கப்ல 1/2 கப்பு நான் வெள்ளை எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம் இருக்கு. நம்ம கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். இது பாலிஷ் பண்ணாத எள்ளு. இதுல கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு எள்ளுமே சேர்ந்துருக்கு. எள்ளு பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இதையும் இந்த பிளேட்ல எடுத்துடலாம். அதே கப்ல 1 கப்பு பொட்டுக்கடலை. வெயிட்ல 30 கிராம் இருக்கு. இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசா கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு வறுத்திருந்தாலே போதும். இப்படி தொட்டோம் அப்படின்னா சூடானா போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் இந்த பிளேட்ல எடுத்துடலாம். கடாயில 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 4 கட்டி பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பு பொடியில எப்பவுமே இந்த பெருங்காய வாசனை தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். பெருங்காயம் இதை போல ஓரளவு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 10-12 காஞ்ச மிளகாய். மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடுவோம். மிளகாயை வறுக்கரைச்ச இந்த காம்போடையே வறுத்துட்டு அரைக்கரைச்ச காம்பை நீக்கிடலாம். நம்ம முன்னாடியே காம்பை எடுத்துட்டோம் அப்படின்னா விதையெல்லாம் வெளியில வந்துடும். வறுக்கரைச்சே விதை ரொம்ப அதிகமா வறுபட்டு கருத்து போயிடும். அப்புறம் பொடியும் கொஞ்சம் தீஞ்ச வாசனை வந்துடும். கருவேப்பிலையுமே நல்லா அலம்பிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து இந்த சவுண்டு பார்த்தாலே நமக்கு தெரியறது பாருங்க. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வறுத்துக்கலாம். அந்த கடாயோட ஹீட்டு
இந்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வறுபட்டுருக்கலாம். இந்த ஹீட்லயே வந்து ஜீரகம் உப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடும். உப்புல ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட இப்ப நம்ம வறுக்கிறதுனால அந்த ஈரமும் வந்து ட்ரை ஆயிடும். ஜீரகம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். இப்ப இதையும் வந்து நம்ம பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிளேட் இல்லாம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு பொடிக்கு நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுது. மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் உப்பு பெருங்காயம் ஜீரகம் கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம நெய்யில வறுத்ததுனால பாருங்க நல்லா அப்படி முறுமுறுன்னு நல்லா வறுபட்டு இருக்கு. அதே நேரம் நல்லா வாசனையாவும் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இது மாதிரி அரைச்சிருக்கேன். நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, இந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க இதை போல அரைச்சிருக்கேன். இது லேசான ஒரு குறப்பரப்பு இருக்கும். மிக்சியில இப்ப அரைச்சதுனால இது கொஞ்சம் சூடா இருக்கும். ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். ரொம்ப அதிக நாட்களுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு மல்டி பர்பஸா யூஸ் ஆகும். சூடான சாதத்துல நெய் விட்டு இந்த பொடி போட்டு நம்ம பிசைஞ்சும் சாப்பிடலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் இட்லி மிளகா பொடி மாதிரி தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். பொடி இட்லி பொடி தோசை பொடி ஊத்தப்பம் இதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். 2 in 1 பருப்பு பொடி சூப்பரா ரெடி ஆயிடுது. பாருங்க சூடானதுக்கு அப்புறம் இதை போல நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் பருப்பு பொடியும் நான் போட்டுட்டு இருக்கேன். நெய் விட்டுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் தாராளமா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம பிசைஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த பொடி வந்து அப்படியே மணக்கிறது அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பருப்போட வாசனையும் சூப்பரா இருக்கு. நம்ம கரெக்டா வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த அவ்வளவு நல்லா பிளேவரா இருக்கு. நல்லா தாராளமா பெருங்காயத்தை நெய்யில நல்லா பொரிச்சு நம்ம போட்டதுனால அந்த பெருங்காய வாசனை சூப்பரா இருக்கு. இதுல வந்து நம்ம இன்னைக்கு பூண்டு சேர்த்து பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பெருங்காயத்தோட அளவை குறைச்சிட்டு இதே நெய்யில ஒரு 10-12 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு செவக்க வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதே நெய்யில கொஞ்சம் நம்ம தாராளமா கருவேப்பிலையை நெய்யில வறுத்து போட்டதுனால அதோட வாசனையுமே வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆயிருக்கு. நல்லா பொரிஞ்சு நம்ம பவுடர் பண்றச்சு கம்ப்ளீட்டா பவுடர் ஆயிடுது. காத்தால பிஸியான நேரத்துல ஏதாவது ஒரு கூட்டு பண்ணிட்டா கூட போறோம். இந்த பருப்பு பொடி சாதத்தை நம்ம பிசைஞ்சிட்டு கூட்டு தொட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். இதே பருப்பு பொடியை வந்து நம்ம இட்லி தோசை உப்புமா எல்லாத்துக்கும் தொட்டுண்டும் சாப்பிடலாம். பொடி இட்லி பொடி தோசை பொடி ஊத்தப்பம் இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கறி உருளைக்கிழங்கு கறி வாழைக்காய் கறி எல்லாம் பண்ணும்போது இது மேல கொஞ்சம் நம்ம தூவிட்டோம்னா கூட அதுவும் டேஸ்டா இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி மிளகா பொடி பண்ணுவோம், சாதத்துக்கு பருப்பு பொடி பண்ணிப்போம். அப்படி இல்லாம ரெண்டையும் சேர்த்து ஒரே பொடியா பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு சாதம் டிஃபன் ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த புரோட்டீன் ரிச் 2 in 1 பருப்பு பொடியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.